ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளில் வேதனையோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு, வியாதியோடு, கவலையோடு, கண்ணியோடு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி. என்ன செய்தி? அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற ஒரு நல்ல செய்தி. கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இது அர்த்தம் என்னவென்றால், அவர் பெரிய எடுப்படுத்து பிறக்கவில்லை. ஆடு மேய்க்கிறவர்கள் மத்தியிலே போய் உங்களுக்கு நல்ல செய்தி என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த பரமசேனையோடு அங்கே அவர்களும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே அவரை துதிக்கும்படியாய் வசனம் சொல்லுவது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அவர் என்றும் உயிரோடு இந்த மத்தியிலே ஜீவிக்கிறவராக இருக்கிறார். எல்லா கடந்த காலங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை கொடுக்க முடியாது, எல்லாவற்றுக்கும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுக்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்று எங்கள் மத்தியிலே பிறந்திருக்கிற நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுவேன். உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லி இந்த கிறிஸ்துவின் திருச்சபையின் பெயரால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.